கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டுமே பார்த்தோமா? கிராவிட்டி இப்போ மேலே தூக்கி வச்சா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் ஆகுதுன்னு பார்த்தோம், ஸ்ப்ரிங்கை இழுத்து விட்டாலும் பார்த்தோம். ஸோ அது ரெண்டையும் தான் வந்துட்டு we have mentioned. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன? half m1 u1 square plus half m2 u2 square போட்டுருக்கியா? ஆனால் இந்த கேஸில் பாரு, you are only going to get this. ஓகேவா? என்னது m1 m2 by m1 plus m2 into u1 square மட்டும் நமக்கு கிடைக்கும். அதர் தான் 90 degrees வேற சைடில் இருந்தாலுமே there is a force acting, ஆனால் அது வந்து will be negative. ஸோ அது வந்து அந்த ஆப்ஜெக்டை ரீடார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். புரிஞ்சுதா? அதுதான் அதுக்கு ஃபிசிக்கல் அர்த்தம். இப்போ ஒர்க் ஒரு வெக்டார் குவான்டிட்டியா ஸ்கேலார் குவான்டிட்டியா நீயே யோசிச்சு சொல்லு. ஹாய் சோல்ஜர்ஸ், குட் ஈவினிங். ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த லெசனை ஒன் ஷாட்ரா வழக்கம் போல் மாஸ்டர் பிளாஸ்டர் சீரீஸ். ஸோ ஒரே வீடியோ we're going to complete the whole lesson. ஓகேவா? as fast as possible with as much explanation as possible. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ பண்ணுறேன், ஆனால் முடிஞ்ச அளவு நல்ல முடிஞ்ச விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி வில் ட்ரை டு ஃபினிஷ் இட் ஆஃப். ஓகேவா? உனக்கு ரிவைஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெசன் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் உன் புக்கில் வந்துட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உன் புக்கில் வந்துட்டு ஒர்க்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது பாரு, ஒரு ஹேமர் வச்சு ஸ்ட்ரைக்கிங் சம்வேர். ஓகேவா? இந்த சிஸ்டமில் வாட் இஸ் த ஒர்க் டன்னு நீ நினைக்கிற, சும்மா யோசி. ஓகேவா? இங்கே எந்த ஏதாவது வேலை நடக்குதா அப்படின்னு யோசி. ஒர்க் எதாவது நடக்குதா? அப்புறமா எவ்வளோ பவர் இப்போ இந்த சிஸ்டமோட மேபி த ஹேமர்ஸ் பவர் அப்படின்னு யோசிக்க முடியுமா? பவர் வந்துட்டு எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? எப்படி யோசிக்கலாம்? அண்ட் எனர்ஜி. ஓகேவா? என்னது மூணாவது டாபிக் என்ன? எனர்ஜி. ஓகேவா? இங்கே வந்துட்டு என்னென்ன எனர்ஜிஸ் இன்வால்வ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அண்ட் அந்த எனர்ஜிஸ் எப்படி டிசிபேட் ஆகுது அது எல்லாமே நீ யோசி. ஓகேவா? உன் புக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. என்னது? ஒர்க் வந்து ஃபிசிக்ஸில் வந்துட்டு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நார்மல் ஒர்க் தட் யூ கன்சிடர். ஓகேவா? இப்போ ஒருத்தங்க வந்துட்டு ஒரு பொருளை பிடிச்சி இப்படி நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ. சம்மன் இஸ் ஹோல்டிங் சம்திங் லைக் திஸ். ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? தே ஆர் டூயிங் சம் ஒர்க், தே ஆர் ஸ்ட்ரகிளிங், தே ஆர் ஸ்பெண்டிங் எனர்ஜி. ஓகேவா? ஆனால் ஃபிசிக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, only when there is a displacement, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆனால் தான் ஒர்க் இஸ் பீயிங் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் உன் புக்கில் ஃபர்ஸ்ட் பேரா இன்ட்ரோடக்ஷனில் மெயினாக எழுதியிருக்க ஒரு முக்கியமான விஷயம் அதுதான். அதுக்கப்புறம் இது பாரு, இது எதுக்குடா, இது எதுக்கு நான் போட்டிருக்கேன் இங்கே பாரு. என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி பில்ட் ஆகிட்டே வருது. அண்ட் when it reaches the apex அது எல்லாமே kinetic எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அதனால தான் வந்துட்டு the speed is increasing. ஓகேவா? அதனால தான் it is able to complete this whole loop. ஓகேவா? அது சும்மா காட்டலாம் அப்படின்றதுக்கு ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்காக எதிரா. இப்போது உன் புக்கில் வந்து அது சொன்னதுக்கப்புறம் சரி நம்ம ஒர்க்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி let us first talk about what a scalar product is. அதாவது டாட் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோட லைவ் நீ பார்த்துருந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உனக்கு ஃபுல்லாக டாட் ப்ராடக்டோட மீனிங் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது நீ பார்த்துருந்தீங்கன்னா உனக்கு அதுக்கு மேலே வெக்டார்ஸ் வேறு எதுவுமே தேவைப்படாதா? உனக்கு வெக்டார் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்டா. சரியா? அது முடிஞ்சால் ட்ரை டு ஃபைண்ட் தட் வீடியோ அண்ட் வாட்ச் இட். அது பண்ணலனா ஓகேவா? இப்போது கொஞ்சம் வந்து பேசிக்ஸும் நம்ம இங்கே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்ன, அதுக்கப்புறம் அதை வச்சு ஒர்க் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்கேலார் ப்ராடக்ட், அதாவது டாட் ப்ராடக்ட். வெக்டாரில் டாட் ப்ராடக்ட் இருப்போம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து ஒரு வெக்டாரை ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியோட மல்டிப்ளை பண்ணலாம் அண்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டியோட மல்டிப்ளை பண்ணலாம். ஒரு வெக்டார் குவான்டிட்டியோட மல்டிப்ளை பண்ணும்போது ஓகேவா, யூ கேன் எதர் டேக் அ டாட் ப்ராடக்ட் ஆர் யூ கேன், அது வந்து டினோட்டட் பை டாட். ஓகேவா? ஏன்னா ஏ டாட் பி அப்படி தான் அதுதான் டினோட்டட் பை டாட் சொல்லியிருக்காங்க. ஆர் யூ கேன் டேக் அ கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா நீ ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுத போகிற, அதான் கிராஸ். ஓகேவா? இப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்கு அப்போ என்ன தான் சார் அர்த்தம்? why are we taking a scalar product? அதில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது பாரு, நல்லா பாரு. ஏ வெக்டார் இருக்குது, பி வெக்டார் இருக்குது. டாட் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார் ஏ அண்ட் பி இஸ் டினோட்டட் பை ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா? இது டெஃபினிஷன் என்னன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் தீட்டா. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா இதுவும் வந்துட்டு நீ மாடுலஸ் எடுத்துகிட்டு இங்கேயும் மாடுலஸ் எடுத்து, ஸோ உனக்கு டைரெக்ஷன் எங்கேயுமே வந்துட்டு இஸ் நாட் கோயிங் டு பி மென்ஷன்ட். ஓகேவா? சார் இந்த பி காஸ் தீட்டானா என்ன அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜியாமெட்ரிக் மீனிங் சொல்கிறாங்க பார். ஓகேவா? பார், பி காஸ் தீட்டா தனியாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஏன் பி காஸ் தீட்டா தனியாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க? ஏன்னா பி காஸ் தீட்டான்றது பியோட ப்ரொஜெக்ஷன் ஏ மேலே. ஓகேவா? என்னது பியை ரெண்டாக ரிசால்வ் பண்ணுவோம். அப்போ பியோட ப்ரொஜெக்ஷன் ஏ மேலே என்ன அப்படின்றது தான் பி காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ நீ அது ரெண்டு அதே மாதிரி ஏவோட ப்ரொஜெக்ஷன் பி மேலே என்ன அப்படின்றது தான் வந்து ஏ காஸ் தீட்டா. இங்கே பாரு, இது ஏ வந்து பி மேலே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்றது தான் வந்துட்டு ஏ காஸ் தீட்டா. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஒரு டைரெக்ஷனில் எவ்வளோ வந்து மேக்னிடியூட் இருக்குது அப்படின்றது தான் கிடைக்கும். ஓகேவா? என்னது ஒரு டைரெக்ஷனில் எவ்வளோ வந்துட்டு மேக்னிடியூட், ரெண்டு வெக்டாரோட மேக்னிடியூட எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்றது தான் உனக்கு கிடைக்கும். தட் இஸ் த ஃபிசிக்கல் மீனிங் ஆஃப் டாட் ப்ராடக்ட். ஓகேவா? இதோட ப்ரொஜெக்ஷன், அதாவது ஏ வெக்டார் இருந்துச்சுன்னா ஏ வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் பி வெக்டார் மேலே, அதையும் பி வெக்டாரோட மேக்னிடியூடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? ஸோ ஒரு டைரெக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஆர்
வந்துட்டு உனக்கு மேக்னிடியூட் மட்டும் என்ன அந்த இன்னொரு ஒரு டைரக்ஷனில் மட்டும் வெக்டார் இருக்குது. இதே வந்துட்டு பி ஏ இங்கே என்ன இருக்குது, பி வெக்டாரோட ப்ரொஜெக்ஷன் பி காஸ் தீட்டா வந்து இங்கே மல்டிப்ளை இருக்குது. இது ரெண்டு நீ பண்ணாலும் யூஆர் கோயிங் டு எண்ட் அப் வித் த சேம் வேல்யூ. ஏன் சேம் வேல்யூ வருது, ஒன்று வந்துட்டு இந்த பக்கம் நோக்கி இருக்குது, இன்னொன்று வந்துட்டு இப்படி நோக்கி இருக்குது. பட் நம்ம மேக்னிடியூட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றதுனால போத் ஆஃப் தீஸ் கிவ் த சேம் வேல்யூ. அதாவது ஏ டாட் பியும் பி டாட் ஏவும் நமக்கு ஒரே வேல்யூ தான் கொடுக்கும். சரியா, இப்போ இதே வந்துட்டு காம்பனன்ட் ஃபார்மில் கொடுத்தா என்ன ஆகும், ஓகேவா, என்னது காம்பனன்ட் ஃபார்ம், அதாவது ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் அது மாதிரி கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது என்னது டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஏஎக்ஸ் இன்ட்டு பிஎக்ஸ் ஐ கேப் அது பண்ணுறியா, இந்த ஐ கேப் டாட் இந்த ஐ கேப்பும் பண்ணியிருக்கு. ஓகேவா, இதே மாதிரி ஐ கேப் டாட் ஜே கேப்பும் வந்திருக்கு. சரியா, அதே மாதிரி தான் ஃபுல்லாக போகும். நீ ஜஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்க. எழுதினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாரு, அதுதான் முக்கியம். ஐ டாட் ஐ ஜே டாட் ஜேலாம் 1, ஸோ இதெல்லாம் 1 வந்துடும். ஆனால் வாட் ஹேப்பன்ஸ், உனக்கு ஜே டாட் ஐ வரும்ல, என்னது ஜே ஐ டாட் ஜே வருது இல்லை, இங்கே பாரு ஐ டாட் ஐ வந்தால் 1 எழுதிடுவேன். ஆனால் ஐ டாட் ஜே ஆர் ஜே டாட் ஐ வந்துச்சுன்னா தட் இஸ் 0. ஏன் சார் 0, ஏன்னா நீ வந்து ஐ டாட் ஐ பண்ணுறேன்னு வச்சுக்கோ. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் என்னடா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் என்ன, 0 டிகிரிஸ். காஸ் 0 வந்து 1, அப்போ வந்துட்டு உனக்கு ஐ டாட் ஐ 1 வந்துடுது. அப்போ அதே நீ வந்துட்டு ஐ டாட் ஜேக்கு யோசிச்சு பாரு, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன, 90 டிகிரிஸ். 90 டிகிரிஸ்னா காஸ் தீட்டா வந்து 0 ஆயிரும். அதனால அதெல்லாம் 0 ஆயிடுது. ஸோ உனக்கு மீதி இருக்கிறது டாட் ப்ராடக்ட் எடுத்தா ஏஎக்ஸ் டைம்ஸ் பிஎக்ஸ் அண்ட் ஏஒய் டைம்ஸ் பிஒய் மட்டும் தான் உனக்கு மீதி இருக்கும். புரிஞ்சுதா? அதே வந்து 3 டைமென்ஷனில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீ வந்துட்டு ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ப்ளஸ் ஏசெட் பிசெட் அப்படின்றத மட்டும் எடுத்துக்க போகிற. ஓகேவா, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பார்த்துலாமா, ரெண்டு நான் ஜீரோ வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி இருந்தால் தே ஆர் பர்பெண்டிகுலர் ஒன்லி இஃப் ஏ டாட் பி ஈக்குவல் 0. கரெக்டாக, ஏ டாட் பி 0னா அது பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஏ டாட் ஏ வந்து 0 ஒன்லி இஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் 0. என்னது ஏ வெக்டார் 0வாக இருந்தால் மட்டும்தான் ஏ டாட் ஏ பண்ணும்போது 0 வரும், இல்லைனா அது 0 வர வாய்ப்பே இல்லை. அடுத்து ஏ வெக்டார் இன்டூ பி ப்ளஸ் சி அப்படி போட்டாலும் ஆர் அது அப்படி போடும்போது நம்ம வந்து அது ஏ டாட் பி ப்ளஸ் ஏ டாட் சி அப்படின்னு எழுதலாம். இதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகேவா, அதே மாதிரி இங்கே பார்த்தது இருக்கு இல்லையா, என்னது ஏ டாட் பி ஈக்குவல்ஸ் பி டாட் ஏ, எஸ் அதுவும் வந்து ட்ரூ. அதே மாதிரி காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ட்ரூ. சரியா, ஓகேவா, டாட் ப்ராடக்ட்டுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அப்புறமா இங்கே பாரு என்ன காட்டுறாங்க பாரு, தேவ் கிவன் யூ ஓஏ வெக்டார் அண்ட் ஓபி வெக்டார். சரியா, இப்போ ஓஏ டாட் ஓபி கால்குலேட் பண்ணிட்டே வராங்க. என்ன பண்ணுறாங்க, ஏ வெக்டாரை ஷிஃப்ட் பண்ணி ஓஏ டாட் ஓபி கால்குலேட் பண்ணிட்டே வராங்க. உனக்கு தெரியுதா அது எப்படி மாறுதுன்ட்டு? கேன் யூ சி ஹவு இட்ஸ் சேஞ்சிங்? till 90 degrees it has a positive value. அதே 90 தாண்டி போகும்போது காஸ் தீட்டாவோட வேல்யூ நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால யூ வில் கெட் அ நெகட்டிவ் வேல்யூ. சரியா, என்னது அதனால யூ வில் கெட் அ நெகட்டிவ் வேல்யூ. இப்போ இன்னொன்று நல்லா கவனி, ஏ எந்த அளவு பி கிட்ட இருக்கோ, ஓகேவா, ஏ எந்த அளவு பி கிட்ட இருக்கோ அந்த அளவு இந்த நம்பர் அதிகமாக இருக்குது. கரெக்டாக 12 ஆரம்பிக்குது. பட் ஆஸ் யூ கோ ஃபர்தர் அண்ட் ஃபர்தர், ஓகேவா, ஆஸ் யூ கோ ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் நீ வந்து ஏவோட ப்ரொஜெக்ஷன் ஆன் பியை சின்னதாக்கிட்டே வர. ஓகேவா, என்னது ஏவோட ப்ரொஜெக்ஷன் ஆன் பியை சின்னதாக்கிட்டே வர. அதனால தான் அந்த வேல்யூ வந்துட்டு குறைஞ்சிட்டே வருது. புரிஞ்சுதாடா? இஸ் தட் கிளியர்? ஓகேவா, வெக்டார்ஸ் புரிஞ்சிருச்சா? டாட் ப்ராடக்டோட ஃபிசிக்கல் மீனிங் புரிஞ்சிருச்சா? ஃபிசிக்கல் மீனிங் வந்துட்டு நீ காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டார் தட் இஸ் பீங் ப்ரொஜெக்டட் ஆன் பி வெக்டாரையும் பி வெக்டாரோட மேக்னிடியூடையும் நீ வந்து மல்டிப்ளை பண்ண போகிற. மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு டைரக்ஷனில் வாட் இஸ் த டோட்டல் ஃபோர்ஸ் தட்ஸ் ஆக்டிங், அது மாதிரி உனக்கு வந்து மேக்னிடியூடில் ஒரு குவான்டிட்டி கிடைக்க போகுது. ஓகேவா, அது வந்துட்டு ஏ டாட் பி பண்ணாலும் சரி பி டாட் ஏ பண்ணாலும் சரி, ஈவன் தோ நீ வந்து பியோட ப்ரொஜெக்ஷன் ஏ மேலே எடுத்து அதை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்க போகிறதா இருந்தாலுமே யூஆர் கோனா கெட் த சேம் வேல்யூ. வை? பிகாஸ் நீ வந்து மேக்னிடியூட் மட்டும் தான் பார்க்குற, யூஆர் நாட் கன்சிடரிங் த டைரக்ஷன். ஓகேவா, இப்போ ஒர்க்னா என்ன? ஓகேவா, நீ வந்து உன்னோட ஹோம் ஒர்க் சால்வ் பண்ணுற, இப்போ உன் மைண்ட் வேலை செஞ்சு தான் இருக்கு, அப்போ நீ ஒர்க் பண்ணுறியா? இங்கே ஒரு பர்சன் வந்து பக்கெட்ஸ் ஆஃப் வாட்டர் கேரி பண்ணுறாரு ஹாரிசான்டல் பாத்தில், ஆனால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் நடக்கிறாரு, அப்போ அவர் வேலை செய்கிறாரா? அப்புறமா ஒரு மனுஷன் வந்துட்டு நான் சொன்னல ஒரு பொருள் ஹோல்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு அண்ட் தெர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போ வேலை நடக்குதா? இல்லை. இந்த எந்த கேஸ்லையுமே தெர் இஸ் நோ ஒர்க் பீயிங் டன் அக்கார்டிங் டு ஃபிசிக்ஸ். ஓகேவா, டு த லாங்குவேஜ் ஆஃப் சயின்ஸ்னு எழுதியிருக்காங்க பாரு. ஒர்க் எப்போ நடக்கும்னா, ஒர்க் இஸ் செட் டு பி டன் when a force is applied on an object and there is a displacement of the point of application in the direction of the force. ஓகேவா, என்னது நீ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற, உனக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, அது வந்து
ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல இருக்கு ஆர் இந்த டைரக்ஷன் அதர் தேன் 90 degrees with the direction of force. ஓகேவா 90 டிகிரில இருந்தா என்ன உண்டா பார்த்தோம் 0 ஆயிரும். ஸோ அதர் தேன் 90 degrees வேற சைடில் இருந்தாலுமே there is a force acting. ஆனால் அது வந்து will be negative. ஸோ அது வந்து அந்த ஆப்ஜெக்டை ரீடார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். புரிஞ்சுதா? அதுதான் அதுக்கு ஃபிசிக்கல் அர்த்தம். இப்போ ஒர்க் ஒரு வெக்டார் குவான்டிட்டியா ஸ்கேலார் குவான்டிட்டியா நீயே யோசிச்சு சொல்லு. நம்ம என்ன ப்ராடக்ட் எடுக்கிறோம்? ஒர்க்குக்கு F டாட் D தான் எடுக்கிறோம். ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட், டாட் ப்ராடக்ட் தான் எடுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வரும்? ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி தான் வரும். ஏன்னா அது பேரே வந்துட்டு ஸ்கேலார் ப்ராடக்ட் தான். கரெக்டாக என்னது? அது பேரே ஸ்கேலார் ப்ராடக்ட் தான். நீ நல்லா யோசிச்சு பாரு. மேக்னிடியூட் ஆஃப் A and magnitude of B into cos theta தான் பண்ற. ஸோ யூஆர் ஒன்லி கோனா கேட்ட ஸ்கேலார் குவான்டிட்டியா. ஓகேவா? இதே நீ வந்துட்டு வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் இருக்கும்போது நீ யோசிச்சு பாரு. வாட் யூ டூ? நீ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவ. அப்போ வந்து உனக்கு வெக்டாரே கிடைக்கும். சரியா? இப்போ யூனிட் என்ன, டைமென்ஷன் என்ன? ஒர்க்குக்கு யூனிட் நம்ம தான் டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? என்னது? நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்றதுனால நியூட்டன் வந்து ஃபோர்ஸா விச் இஸ் mL/-2. ஓகேவா? என்னது mL/-2? அது கூட வந்துட்டு இன்னொரு எல் நீ வந்து மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் mL²T⁻². சிம்பிள் அஸ் தட். இப்போ வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஒர்க்? ஓகேவா? ஒர்க் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம். என்னது? ஒர்க் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம். எப்போ? இது மாதிரி இருக்கும்போது எஃபெக்டார் வந்துட்டு தி ஆங்கிள் இஸ் லெஸ் தேன் 90 degrees இருக்கும்போது 0க்கும் 90க்கும் நடுவில் இருக்கும்போது பாசிட்டிவ் ஒர்க் நடக்கும். அதுவே நீ வந்து 90 தாண்டி போயிட்ட 180 வரைக்கும்னா நெகட்டிவ் ஒர்க் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா காஸ் தீட்டா வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். இப்போ அதே வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லைனா 0 ஒர்க்கு, இன்னொரு கேஸுக்கும் 0 ஒர்க் வரும். வாட் இஸ் தட்? யூ கைஸ் டெல் மீ. இன்னும் என்ன கேஸுக்கு வந்து யூ வில் கெட் 0 ஒர்க்? யோசிச்சு பாரு. ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆச்சுன்னா. ஓகே, என்னது? ஆர் தீட்டா ஈக்குவல்ஸ் 90 டிகிரி. பார் ஃபோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகுதுன்னா அதுவால் வந்துட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எதுவுமே வந்துட்டு இட் கான் கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஃப் இட் இஸ் ஆக்டிங் இன் 90 degrees. ஓகேவா? அதனால தேர் வில் ஆல்சோ பி 0. ஓகேவா? இப்போ இது வந்துட்டு ஒரு நார்மல் ஃபோர்ஸ். அதே வந்து ஒரு வேரியபிள் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா வாட் வில் ஹேப்பன்? ஓகேவா? வேரியபிள்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு குவான்டிட்டி விச் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எனி அதர் குவான்டிட்டி. ஓகேவா? ஒரு டைம் போக போக ஒரு குவான்டிட்டி மாறுதுன்னா தட் பிகம்ஸ் அ வேரியபிள் குவான்டிட்டி. இப்போ அதே மாதிரி வேரியபிள் ஃபோர்ஸ், தட் இஸ் force when magnitude or direction of force changes with time or displacement. ஓகேவா? either with displacement or with time, force ஓட magnitude இல்ல direction இது ரெண்டுல எது வேணாலும் சேஞ்ச் ஆனா அது வந்து ஒரு வேரியபிள் ஃபோர்ஸா கவுண்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ F equals 2t அப்படின்றது என்னது? இட் இஸ் a வேரியபிள் ஃபோர்ஸ். ஏன்னா டைம் போக போக வந்துட்டு உன்னோட ஃபோர்ஸ் வந்து மாறிட்டே போகுது. 1ல வந்து 2 நியூட்டன்ஸ் இருக்கும், 2ல அப்போ 4 நியூட்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? அது F equals x²னால என்ன ஆகுது? உனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட கூட உனக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து மாறிட்டே வருது. ஸோ ஃபோர்ஸ் வந்து அங்கே ஒரு வேரியபிள் குவான்டிட்டி ஆக்ட் ஆகுது. இப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னா என்ன? ஓகேவா? வாட் இஸ் த ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பை அ ஸ்ப்ரிங்? அது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்? இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது நீ ஸ்ப்ரிங்கை வந்து எவ்வளோ தூரம் இழுக்கிறியோ அந்த மாஸை, அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? ஏன் நெகட்டிவ் சைன் போகிறாங்க? ஏன்னா ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? என்னது? ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, அதனால இட் இஸ் கிவன் ஆஸ் அ நெகட்டிவ் குவான்டிட்டி. இப்போ இது வந்து ஹூக்ஸ் லா. ஹூக்ஸ் லா என்னது? ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பை ஸ்ப்ரிங் ஈக்குவல்ஸ் மைனஸ் கே இன்டூ எக்ஸ். அதில் அந்த கேன்றது வந்து நோன் ஆஸ் த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகேவா? என்னது? அது வந்து நோன் ஆஸ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி ஸ்ப்ரிங். ஓகே, ஸ்ப்ரிங் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கோ அந்த அளவு வந்துட்டு அந்த கான்ஸ்டன்ட் வந்துட்டு வில் பி ஹை. தட் இஸ் ஆல் இட் மீன்ஸ். அது நீ இன்ட்யூட்டிவாக யோசிச்சாலும் உனக்கு புரியுது இல்லை. தின்னா ஸ்ப்ரிங் இருந்தால் இட் டசன்ட் ஹோல்ட் தட் மச் ஃபோர்ஸ். அதே ஒரு ஸ்ப்ரிங் வந்து திக்காக இருக்குது அப்படின்னா அது இழுக்கிறதுக்கும் நிறையா ஃபோர்ஸ் தேவைப்படும், ரிஸ்டோர் ஆகும்போது நிறையா ஃபோர்ஸோட ரிஸ்டோர் ஆகும். ஓகேவா? இங்கே என்னடா காட்டியிருக்காங்க? இங்கே பாரு, இந்த மைனஸ் கேஎக்ஸ் தான் இங்கே காட்டியிருக்காங்க. ஓகேவா? என்னது? மைனஸ் கேஎக்ஸ் தான் இங்கே காட்டியிருக்காங்க. ஃபோர்ஸ் பாரு, எக்ஸ் பாசிட்டிவாக இருக்கும்போது த ஃபோர்ஸ் இஸ் நெகட்டிவ். அதே எக்ஸ் நெகட்டிவாக இருக்கும்போது த ஃபோர்ஸ் பிகம்ஸ் பாசிட்டிவ். புரிஞ்சுதா? எஸ், ஆர் யூ கெட்டிங் இட்? சிம்பிள் ஆஸ் தட்ரா. ஓகே, இப்போ ஒர்க் டன் பை அ வேரியபிள் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஓகேவா? என்னது? ஒர்க் டன் பை அ வேரியபிள் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இதுதான் வந்து கிராஃப்னு வச்சுக்கோ. ஓகேவா? என்னது? இதுதான் வந்து கிராஃப்னு வச்சுக்கோ. இதில் ஏரியான்றத கர்வ் கண்டுபிடிச்சின்னா நீ வந்து ஒர்க் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம்டா. ஏரியான்றத கர்வ் ஜென்ரலாக நம்ம வந்துட்டு மேத்தமேட்டிக்கல் மீனிங் என்ன பார்த்துருக்கோம்? இன்டெகிரேஷன் பண்ணும்போது தான் நம்ம ஏரியான்றத கர்வ் கண்டுபிடிப்போம். ஸோ ஒரு ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் இருக்குது அப்படின்னா நீ அதுக்கு ஏரியான்றத கர்வ் கண்டுபிடிச்சின்னா யூஆர் கோயிங் டு கெட் த ஒர்க் டன். சரியா? என்னது? ஒர்க் டன் நீ கண்டுபிடிக்க போகிற. இப்போ இங்கே வந்து டெல் எக்ஸ் எடுக்கிறாங்க. டெல் எக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு டைனி சேஞ்ச் இன் எக்ஸ். ஓகேவா? ஒரு டைனி சேஞ்ச் இன் எக்ஸ் எடுத்துட்டாங்களா? ஸோ ஒர்க் டன் வந்துட்டு ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஃபோர்ஸ் வந்து எக்ஸோட ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது, அவ்வளோதான். என்னது? ஃபோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது, அவ்வளோதான். ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா?
அப்போ total work done ஓகேவா என்னது total work done is approximately equal to என்னண்டா சொல்றாங்க summation of இந்த இனிஷியல்ல இருந்து இந்த ஃபைனல் வரைக்கும் f of x into del x ஓகேவா இந்த ரெக்டாங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க add all of these rectangles and you will get the area under the curve and அதுதான் வந்து work done அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்போ அதே வந்துட்டு இப்படி பிட்டு பிட்டா இல்லாம ஒரு கண்டினியூஸான ஃபுல் ஏரியா கண்டுபிடிக்கணும் இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணும் அப்படின்னா what are they doing limit del x tends to 0 del x குட்டி தான் அதையும் நீ 0க்கு டென் பண்ணு அப்பனா என்ன ஆகும் இந்த ரெக்டாங்கிள் வந்து will become even smaller and even smaller even smaller so ரொம்ப thin slices உனக்கு வரும் அதான் அதுக்கு physical meaning அப்படி வந்துட்டு அதை நீ ஆட் பண்ணினா that becomes the integral of f of x dx டா ஓகேவா என்னது integral of f of x dx ஆயிருது அதுதான் வந்து is the work done அதான் வந்து ஏரியான்றது கர்வும் கூட இப்போ இதே நீ அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு work done by a spring பார்க்க போற என்ன பார்க்க போற work done by a spring பார்க்க போற இந்த இடத்துல தான் x equals 0 ன்னு எடுத்துருக்காங்க ஓகேவா சோ இங்க இருந்து xm அப்படிங்கற டிஸ்டன்ஸ்க்கு they are pulling the spring இப்போ work done எவ்வளோ by the spring அப்படின்னு பார்க்கும்போது it equals என்னது force produced by the spring into dx ஓகேவா என்னது force produced by the spring into dx அந்த force produced by the spring னா minus kx அப்படி நம்ம பார்த்தோம் எதுல ஹூக்ஸ் லால பார்த்தோம் ஸோ அதை நீ அப்படியே எடுத்து டைரக்டா இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணு ஓகேவா என்ன பண்ண போற அதை டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ண போற இப்போ உனக்கு x dx வந்துருச்சுடா x dx வந்துருச்சா x dx வந்துருச்சுன்னா நீ அதை அப்படியே வந்து இன்டகிரேட் பண்ணிடலாம் x square by 2 அப்படின்னு ஆயிடுது 0ல இருந்து நீ எவ்வளோக்கு டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கியோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வரைக்கும் நீ வந்து போட போற ஓகேவா போட்டினா யூ கெட் ஒர்க் டன் ஈக்குவல்ஸ் மைனஸ் kx ஸ்கொயர் பை 2 ஓகே என்னது மைனஸ் kx ஸ்கொயர் பை 2 அப்படின்னு தான் உனக்கு வருது which is equal to the area under this curve area under the curve தான் உனக்கு கிடைக்குது சரியா இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் work done depends only on the initial and final position of the object example வந்து gravitational force ஓகேவா ஸோ ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து இப்படி விட்டாச்சு கீழே வந்து விழுந்துருச்சு ஸோ ஃபைனல் பொசிஷன் அண்ட் இனிஷியல் பொசிஷன் வச்சு மட்டும் தான் வந்துட்டு ஒர்க் டன் வந்து டிபெண்ட் ஆகுது சேம் தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கும் கரெக்டா எஸ் அதே நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா ஒர்க் டன் டிபெண்ட்ஸ் ஆன் த பாத் ரதர் தன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம்பிள் என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் இல்லையா ஸோ இட் இஸ் அ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்தது சரியா இப்போ ஒர்க் டன் டிபெண்ட்ஸ் ஆன் பாத் ரதர் தன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்களா எஸ் இங்கே வந்து ஃப்ரிக்ஷனல் கான்ஸ்டன்ட் அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ நம்ம படிச்சிருக்கோம் போன லெசனில் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பாத் டேக்கன் பை தி ஆப்ஜெக்ட் ஓகேவா அதனால இட் இஸ் அ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ரைட் இங்கே பார் ஃப்ரிக்ஷன் மாறுதா இட் இஸ் அ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் இப்போ இங்கே பாரு ஒர்க் டன் இன் கோயிங் த்ரூ ஏசிபி இருக்கு இல்லையா இப்படி போகிறதுல work done is higher than work going from A to B அப்படி சொல்றாங்க ஓகேவா ஸோ பார்த்து பெருசா இருந்தா ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் இன்னும் அதிகமா இருக்கும் that's what they're saying சரியா புரிஞ்சுதா இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் சம்மரைஸ் பண்ணிடலாமா எஸ் ஷால் வி சம்மரைஸ் வாட் ஆல் we've seen right till now A dot B னா AB cos theta பார்த்துருக்கோம் அது BA cos theta க்கு ஈக்குவல் ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு பார்த்துட்டோம் இது உனக்கு தெரியும் இது ரொம்ப ஆப்வியஸான ஒரு விஷயம் அதே A வெக்டார் டாட் B வெக்டார் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏன் AX BX வருது AY BY AZ BZ ஏன் வருது அப்படின்றது நீ பார்த்துட்ட அப்புறமா ஒர்க் டன் பை அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து F டாட் S வெக்டார்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம் ஒர்க் டன் பை அ வேரியபிள் ஃபோர்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணும் இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன் வரைக்கும் ஓகேவா F of X dx இது வரைக்கும் கிளியராடா எல்லாம் கிளியராக தான் இருக்கணும் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு அடுத்து எனர்ஜி பார்க்குறோம் எனர்ஜினா என்னன்னு கற்றுக்க போகிறோம் என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது கைனடிக் எனர்ஜினா என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன எனர்ஜி எப்படி கன்சர்வ் ஆகுது எங்கெல்லாம் கன்சர்வ் ஆகுது அப்படி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இன்ட்ரடக்ஷன் டு எனர்ஜிடா எனர்ஜினா நான் என்னடா சொன்னேன் இஸ் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் ஓகேவா எனர்ஜினா என்னது இட் இஸ் த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் ஓகேவா பர் ஆர் காஸ்ட் சேஞ்ச் ஏதாச்சும் சொன்னால் மாற வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி தான் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இங்கே பாரு வாட் இஸ் ஹேப்பனிங் he is pushing the cart சரியா he is pushing the cart கொஞ்சம் கொஞ்சமாக வந்து force keeps on increasing so his ability to do work வந்துட்டு அதிகமாயிட்டே போகுது ஓகேவா ஆனால் ஓரளவுக்கு மேலே he can't expend any more energy விழுந்துடுறாரு சரியா ஓகேவா an object which does work loses energy ஓகேவா he lost energy he was trying to do a lot of work பார் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்காரு ஒரு லெவல் மேலே பண்ண முடியல விழுந்துட்டார் ஓகேவா an object on which work is done gains energy இப்போ இது பாரு இதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா நமக்கு என்ன தெரியும் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா தெரியுமா half mv² தெரியுமா எஸ் அப்போ பாரு வி இன்க்ரீஸ் ஆக உனக்கு வந்து எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது ஓகேவா an object on which work is done gains energy சிம்பிளா இப்போ எனர்ஜினா கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க்கு
work is basically a transfer of energy. என்னது work is basically a transfer of energy. அதாவது இவன் work பண்றானா because of this guy's work இவனோட எனர்ஜி இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ இதில் எனர்ஜி அதிகமாக இருக்குது, கினெட்டிக் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ ஹி லாஸ்ட் ஒர்க் அண்ட் த பிளாக் கெயின்ட் ஒர்க், அவ்வளோதான். ஓகேவா? அதே யூனிட் ஆஃப் ஒர்க்கு உனக்கு ஆல்ரெடி தெரியும், ஜூல். ஓகேவா? என்னது யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து ஜூல், which is ஃபோர்ஸோட யூனிட் இன்ட்டு ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும். ஓகேவா? இப்போ என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது, வாட் ஆர் த ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி தட் ஆர் எக்ஸிஸ்டிங். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆப்வியஸாக, அப்புறம் ஹீட் எனர்ஜி இருக்குது, கெமிக்கல் எனர்ஜி இருக்குது, நியூக்ளியர் எனர்ஜி இருக்குது, அண்ட் உனக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியும் இருக்குது. இது என்ன எனர்ஜிடா? திஸ் இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நம்ம சுவிட்ச் போட்டிருக்கோம், கரண்ட் ஃப்ளோ ஆகுது, கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால ஒரு மேக்னெட்டிக் காயில் வந்துட்டு ஃபேனை ரொட்டேட் ஆக வைக்குது. ஓகேவா? பேட்டரியில் ஏன் கெமிக்கல் எனர்ஜி சொல்கிறாங்க? ஏன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச்னால தான் பேட்டரி வேலை செய்யுது. ஸோ இட் இஸ் கெமிக்கல் எனர்ஜி. இது என்னதுடா? ஒரு ஸ்டீம் இன்ஜின். ஸ்டீம் இன்ஜின் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஹீட். ஓகேவா? ஹீட்னால தான் ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஸ்டீம் தான் வந்துட்டு இஸ் மேக்கிங் திஸ் மூவ். ஸோ இட் இஸ் த ஹீட் எனர்ஜி. அதே நியூக்ளியர் எனர்ஜினா என்னடா? நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வாட் டு தே டு? எய்தர் ஃபிஷன் ஆர் ஃபியூஷன், வாட் எவர் இட் இஸ், அது வந்து வில் பி கவுண்டட் அஸ் நியூக்ளியர் எனர்ஜி. அப்புறமா மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜினா என்னடா? இட் இஸ் எனர்ஜி இன் an object due to its motion or position. இதில் தான் வந்துட்டு உனக்கு கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி இதெல்லாம் வரப்போகுது. இல்லை மற்றதுலையும் யூ ஹாவ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது நீ வந்து சார்ஜஸ்லாம் பொட்டன்ஷியல்லாம் படிச்சிருப்ப, தட் இஸ் தேர். ஆனால் இதில் வந்து இட் இஸ் பியூர்லி மெக்கானிக்கல். என்னது? இட் இஸ் பியூர்லி மெக்கானிக்கல். இட் கேன் பி டர்ம்ட் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் கைனடிக் எனர்ஜினா என்ன? கைனடிக் எனர்ஜினா இஸ் த எனர்ஜி பொசஸ்ட் பை an object by virtue of its motion. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நகர்றதுனால அதுக்குள்ள இருக்க எனர்ஜி பேர் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? K equals half mv². ஒரு ஆப்ஜெக்ட் அப்போ நகரவே இல்லைனா it does not have any kinetic energy. It only has potential energy. ஓகேவா? if an object is moving then it's capable of doing work. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் நவுந்துட்டு இருக்குன்னா அதால் வேலை செய்ய முடியும். எப்படி ஒரு கார் நவுந்துட்டு இருக்குன்னு வை, அது வந்து ஒன்று இடிச்சா நீ டிஸ்பிளேஸ் ஆகியா மாட்டியா? டிஸ்பிளேஸ் ஆயிடுவா. அப்போ அந்த கார் நவுந்துட்டு இருக்கு, இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஒர்க், இட் ஹாஸ் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? அது பாரு விண்மில் காட்டுறாங்க, ஆனால் நான் ஒரு கார் வச்சு ஒன்று ஏற்றிக்கிட்டு no issues. ஓகேவா? அடுத்து the net work done on an object is equal to its change in kinetic energy. ஓகே, என்னது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கு அப்படின்றது அதோட கைனடிக் எனர்ஜி எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கூடா. இதான் ஒர்க் எனர்ஜி தியரம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னது? ஆப்ஜெக்ட் மோஷன்னால இருக்க எனர்ஜி பேர் கைனடிக் எனர்ஜி. அந்த கைனடிக் எனர்ஜி எவ்வளோ மாறி இருக்கோ அதுதான் வந்து இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஆன் தி ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ அதனால என்ன ஆகுது பாரு, ஒர்க் டன் ப்ளஸ் நீ வந்து கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆட் பண்ணினா உனக்கு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி கிடச்சிருது. ஓகேவா? ஸோ நீ அதை அப்படியும் யூஸ் பண்ணலாம். ரைட்? காட் இட்? இப்போ பாரு, பிகின் யூஆர் த்ரோயிங் அ பால். என்னது? யூ ஆர் த்ரோயிங் அ பால் விச் இஸ் பீயிங் டிஸ்பிளேஸ்ட். இப்படி டிஸ்பிளேஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு அது டிஸ்பிளேஸ் ஆகிறதுனால ஒர்க் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஓகேவா? என்னது? டிஸ்பிளேஸ் ஆகிறதுனால ஒர்க் இஸ் கிரேட்டர் தேன் 0. அதுக்கப்புறமா நீ கைனடிக் எனர்ஜி பிஃபோர் ப்ளஸ் ஒர்க் டன் பண்ணினா உனக்கு அந்த பாலோட ஆஃப்டர் என்ன கைனடிக் எனர்ஜி இருக்கு, ஆஃப்டர் த்ரோயிங் த பால் வாட் கைனடிக் எனர்ஜி டஸ் இட் ஹாவ் அப்படின்றது உனக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதே நீ வந்து பாலை கேட்ச் பண்ணுற அப்படின்னா, என்னது பாலை நீ வந்து கேட்ச் பண்ணுற அப்படின்னா என்னடா ஆகும்? ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் வந்து இஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். பால் இப்படி இருந்து வருது, நீ அதை இப்படி நிறுத்துற. அப்போ நீ வந்துட்டு ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற, ஸோ தட் த பால் இஸ் ஸ்டாப்ட். ஓகேவா? என்னது? ஸோ தட் த பால் இஸ் ஸ்டாப். நீ வந்து ஆப்போசிட்டில் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற, அதை தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கிளியரா? இப்போ பாரு, ஒரு ஃபோர்ஸ் வந்து இஸ் ஆக்டிங் ஆன மாஸ் எம் அண்ட் அது வந்து யூ அப்படின்ற வெலாசிட்டி வந்து கெயின் பண்ணுது. ரைட்டா? அதே மாதிரி இன்னொரு மாஸ் இருக்குது, இல்லை சேம் மாஸ் விச் இஸ் நவ் ஹேவிங் அ வெலாசிட்டி ஆஃப் வி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது. ஓகேவா? இப்போ ஒர்க் எனர்ஜி தியரம் எப்படி வருது அப்படின்ட்டு காட்டுறாங்க. v² - u² = 2as. இது உனக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டாக? இப்போ இதோட ரெண்டு சைட்லையுமே நீ வந்துட்டு ஜஸ்ட் ½ m-ஓட மல்டிப்ளை பண்ணினா, ஓகேவா? என்ன பண்ண போகிற? ½ m-ஓட மல்டிப்ளை பண்ணினா இது ½ mv² வந்துடும், இது ½ mu² வந்துடும். இங்கே வந்துட்டு உனக்கு ½ 2 கேன்சல் ஆயிரும். அப்புறம் m × a வரும். m × a பதில் என்ன போடுவேன்? மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன், என்னது? ஃபோர்ஸ். ஓகேவா? அதனால தான் உனக்கு வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் வருது. அதாவது ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல்ஸ் F.d. இது எங்கேருந்து வருதுடா? உன்னோட தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்லேருந்து தான் திஸ் இஸ் கம்மிங். சரியா? அப்புறமா பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு சொன்னால், ஒரு ஆப்ஜெக்ட் நவுந்துட்டு இருந்துச்சுன்னா இட் ஹாஸ் கைனடிக் எனர்ஜி. அதே சும்மா இருந்துச்சுன்னா இட் ஹேவ் பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் டிபெண்ட்ஸ் ஆன் என்னவா இருக்கும்டா, நீயே யோசிச்சு பாரு. சும்மா இருக்கும்போது எனர்ஜி எதுலலாம் டிபெண்ட் ஆக முடியும்? எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அந்த ஆப்ஜெக்ட், அதாவது மாஸ். ஓகேவா? வெயிட் தான் mgன்னு போட்டால் த டோட்டல் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அப்புறமா அது எவ்வளோ உயரத்தில் இருக்குது. ஏன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்கோ அந்தளவு வந்துட்டு இட் ஹாஸ் மோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்கேயே இருந்து நான் வந்துட்டு ஒரு ஐம் ஸ்டெப்பிங் ஆன், நான் இங்கேருந்து நான் கிரவுண்ட்லேயே இருந்துட்டு ஐம் ஸ்டெப்பிங் ஆன் ஒன் கிளாஸ் பேன்னு வச்சுக்கோ.
ஓகேவா? ஏன்னா அவன் பேன் உடையறதுக்கு சான்ஸ் கம்மி. இதே நான் ஒரு ஹைட்ல இருந்து அந்த பேன் மேலே குதிச்சேன்னா கண்டிப்பாக அந்த கிளாஸ் பேன் உடஞ்சு தான் போயிடும். ஏன்னா எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு, நான் வந்து ஹைட்டில் இருந்ததுனால. இப்போ பாரு, இழுக்கும் போது ஸ்டோர் ஆகுதா, எனர்ஜி இஸ் கெட்டிங் ஸ்டோர்ட், ஓகேவா? அப்போ ஸ்டில்லாக தான் இருக்குது, ஆனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு. அண்ட் தென் வென் யூ ரிலீஸ் இட், அந்த எனர்ஜி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதெல்லாம் நீ விளாண்டுற சின்ன வயசில் கார் திருப்பி விட்டுட்டு நம்ம இப்படி விட்டோம்னா போகும். அது வந்து இஸ் பேஸ்ட் ஆன் வாட், இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ப்ரிங், ஓகேவா? ஸோ எனர்ஜி வந்து சேவ் பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணுறோம். அந்த சேவ் ஆகிற எனர்ஜி பேர் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஓகேவா? இப்போ ஒர்க் டன் அகேன்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஸ்டோர்ட் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக நடக்கிற ஒர்க் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. எக்ஸாம்பிள் என்னடா, எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம், அந்த ஸ்ப்ரிங்கு பார்த்தோமா, என்னது ஸ்ப்ரிங்கு பார்த்தோமா, அப்புறம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கிராவிட்டியும் பார்த்தோம். ஸோ இந்த கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக நீ ஒர்க் பண்ணினா அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. இப்போ நான் சொன்னேன்ல, நான் வந்துட்டு ஒரு டேபிள் மேலே நிற்கிறேன் அப்படின்னா அந்த டேபிள் மேலே நான் போகிறதுக்கு ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த ஒர்க்கு தான் அகைன் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகி திரும்ப ரிலீஸ் ஆகுது. அதுதான் வந்துட்டு நீ இங்கேருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம். சரியா, புரிஞ்சுதா? இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டு வகைப்படும். என்னது, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரெண்டுமே பார்த்தோமா, கிராவிட்டி இப்போ மேலே தூக்கி வச்சா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கெயின் ஆகுதுன்னு பார்த்தோம், ஸ்ப்ரிங்கை இழுத்து விட்டாலும் பார்த்தோம். ஸோ அது ரெண்டையும் தான் வந்துட்டு we have mentioned. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன? இட் இஸ் தி எனர்ஜி தட் இஸ் ரிலேட்டட் டு an object's height with respect to earth surface, ஓகேவா? என்னது, எவ்வளோ ஹைட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது அர்த்தோட சர்ஃபேஸை பொறுத்து, அந்த ஹைட்டுக்கு அது போகிறதுக்கே, இப்போ ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகுதுனாலும் சரி, ஒரு பலூன் வந்து ஹாட் ஏர் பலூன் மேலே போகுதுனாலும் சரி, ஒரு ஹெலிகாப்டர் மேலே போகுதுனாலும் சரி, இட் ஹேஸ் டு டூ ஒர்க் டு கெட் டு தட் ஹைட், இல்லையா? ஸோ அந்த ஒர்க் தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, என்ன சொல்கிறாங்க, அந்த ஒர்க் தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. ஸோ ஒர்க் டன் அகேன்ஸ்ட் கிராவிட்டி ஈக்குவல்ஸ் mg into h, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஸ்டோர்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இந்த ஒர்க் டனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரியா, என்னது, ஸ்டோர்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த ஒர்க் டனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ அதே வந்து ஒர்க் டன் அகேன்ஸ்ட் கிராவிட்டி வந்து WE எடுத்தாங்களா, அதே ஒர்க் டன் பை கிராவிட்டி அதுதான் வந்து -mgh, ஓகேவா? என்னது, அதுதான் -mgh. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இஸ் த நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன் பை அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு? இந்த கிராவிட்டி தான் வந்துட்டு இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு. அதனால, ஓகேவா, என்னது, அதனால நடக்கிற ஒர்க் வந்துட்டு தான் வந்து அதோட நெகட்டிவ் தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, புரிஞ்சா? அதோட நெகட்டிவ் வந்துட்டு will be equal to the potential energy. இப்போ ஜென்ரலைஸ் ஃபார்முலா ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஒரு ஜென்ரலைஸ் ஃபார்முலா எடுத்துகிட்டு வரும். என்னது, ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட நெகட்டிவ் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்த்தோமா. ஸோ அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் இட் இன் லெட்டர்ஸ் தேவ் ரிட்டன் இட் இன் சிம்பிள்ஸ். எப்படி எழுதியிருக்காங்க, இது F into del x வந்து உனக்கு தெரியும் ஒர்க் டன் அப்படின்னு தெரியும். இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியை தேவ் ஜஸ்ட் given it as del v, ஓகேவா? இப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, they are integrating it. என்னது, they are integrating it. இன்டெகிரேட் பண்ணால் you will get what? இங்கே இன்டெகிரேட் பண்ணும்போது you are getting the work done. இதை இன்டெகிரேட் பண்ணும்போது உனக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைச்சிரும். சரியா, சிம்பிளா? இப்போ இலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. என்னது, இலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நீ வந்துட்டு கிராவிட்டின்ற கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ட் ஆகினா உனக்கு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ அதே மாதிரி நீ ஸ்ப்ரிங்கோட கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ட் பண்ணுற, இதுவும் இஸ் ஆல்சோ கோயிங் அகேன்ஸ்ட். இங்கேயும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோ, நெகட்டிவ் சைன் இருக்குது, ஓகேவா? போத் இன் ஸ்ப்ரிங் அண்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ ஆர் கெட்டிங் அ நெகட்டிவ் சைன், ரிமெம்பர் இட் வெரி வெல். இப்போ இங்கே பார், இங்கே f of xக்கு பதிலாக யூ ஆர் புட்டிங் -kx dx. என்னது, -kx dx போடுற, அப்புறமா ஒன்றும் பண்ணல, நீ வெறுமனே இன்டெகிரேட் தான் பண்ணியிருக்க. ஆல் திஸ் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளு, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். சரியா, அப்போ உனக்கு வந்து v of x equals half kx square அப்படின்னு கிடைக்குது. என்ன கிடைக்குது, v of x, அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி due to that x displacement equals half kx square அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா, இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி is always defined relatively. absolute value of potential energy cannot be calculated. ஓகேவா, என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ரிலேட்டிவாக மட்டும் தான் நம்ம வந்து சொல்ல முடியும், ஆப்சல்யூட்டாக வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, the place in a system where the p is defined to be 0. examples, ஓகேவா, a pendulum's lowest point, mean position of a spring, bottom of a mountain. இதுக்கு பேர் வந்து ரெஃபரன்ஸ் லெவல். ஓகேவா, என்னது, ரெஃபரன்ஸ் லெவல். ரெஃபரன்ஸ் லெவல்னா ஒன்றும் இல்லை, நீ ஒரு ஸ்ப்ரிங் சிஸ்டம் வச்சிருக்க, அதை நீ இழுக்காம அப்படியே விட்டினா அது ஒரு இடத்துல நிற்கும்ல, ஆர் இழுத்தே நீ விட்டினாலும் அது இப்படி போயிட்டு ஒரு இடத்துல வந்து நிற்கும்ல, அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து ரெஃபரன்ஸ் லெவல். ஒரு பெண்டலமோட லோவஸ்ட் பாயிண்ட்னா என்ன, பெண்டலம் இப்படி தொங்கிட்டு இருக்கும்ல, அதுதான் பெண்டலமோட லோவஸ்ட் பாயிண்ட். இது வந்து ஹை பாயிண்ட், இப்படி போயிட்டு பட் பெண்டலம் இஸ் கோனா எண்ட் தேர். அந்த ரெஃபரன்ஸ் லெவல் தான் வந்து ஈக்லிபிரியம் பொசிஷன் மாதிரி. ஓகேவா, இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் முக்கியமான விஷயம் இதுதான்டா. The total mechanical energy of a system is conserved if the forces doing the work are conservative. ஓகேவா, என்னது,
டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் வந்து கன்சர்வ்டாக இருக்கும் எப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அந்த சிஸ்டம் மேலே ஆக்ட் ஆகும்போது. ஓகேவா? ஸோ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்துட்டு கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இது வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? KE இன்க்ரீஸ் ஆனால் PE டிக்ரீஸ் ஆகும், PE இன்க்ரீஸ் ஆனால் அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகேவா? இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி பார்க்குறோம். del K equals f of x dx அப்படின்னு வருது. ஓகேவா? என்னது del K equals f of x dx வருது. இது உனக்கு தெரியும். நெகட்டிவ் del V equals f of x del x. அப்பனா del V equals என்னது del V equals நெகட்டிவ் ஆஃப் f of x del x. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எஸ், ஆல்ரெடி பார்த்துட்டோமா? இப்போ பாரு del K plus del V வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கன்சர்வ்டு ஃபோர்ஸஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ சேஞ்ச் ஆஃப் K plus V அது வந்து 0 அப்படின்னு இருந்தால் அப்பனா K plus V வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிடும். அதாவது கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகேவா? அதான் நம்ம அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபார் அ பால் இன் அ கிராவிடேஷனல் ஃபீல்டு பார்க்க போகிறோம். என்னது? கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபார் அ பால் இன் அ கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகேவா? எனர்ஜி என்னது? கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படி எழுதிட்டாங்க. அது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? இஸ் ஈக்குவல் டு half mv² ப்ளஸ் 0. ஓகேவா? என்னது? half mv² ப்ளஸ் 0. அப்புறம் they are finding the potential energy in a different case. என்ன கேஸ்டா? they are taking 3 cases. ஓகேவா? என்னது? they are taking 3 cases. ஒன்று வந்துட்டு இங்கே இருக்கும்போது என்னது? ஒன்று வந்துட்டு இங்கே இருக்கும்போது ஸோ இங்கேருந்து V0 அப்படின்ற இனிஷியல் வெலாசிட்டியில் போகும்போது சரியா? என்னது? V0 அப்படின்ற இனிஷியல் வெலாசிட்டியில் போகும்போது சரியா? அப்போ வந்துட்டு there is no பொட்டன்ஷியல் எனர்ஜியே இல்லை. ஏன்னா இங்கே பாரு கீழே இருக்குது. ஓகேவா? என்னது? கீழே இருக்குது. H equals 0. அதனால வந்துட்டு there is no potential energy. அதுவே வந்துட்டு ஓகேவா செகண்ட் கேஸில் என்னது EHக்கு நீ பார்க்கும்போது ஓகேவா EHக்கு பார்க்கும்போது வெலாசிட்டி வந்து VH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? வெலாசிட்டி வந்து VH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ half mvh² ப்ளஸ் mgh போட்டாச்சு. இப்போ அதே தேர்ட் கேஸ் என்னது? தேர்ட் கேஸ். இந்த கேஸுக்கு பார்க்கும்போது ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆயிடுது. அங்கே வந்துட்டு பாரு பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh ஃபுல்லாகவே இருக்குது. ஓகேவா? என்ன இருக்குது? mgh ஃபுல்லாகவே இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? இப்போ இந்த half mv² அந்த கைனடிக் எனர்ஜியும் இந்த mgh அப்படின்ற பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்துக்கோ v² ஈக்குவல்ஸ் u² ப்ளஸ் 2as இருக்கா? அதில் வந்துட்டு vh² ஈக்குவல்ஸ் v0² மைனஸ் 2gh. ஏன்னா இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி. VHன்றது இங்கே இந்த கேஸுக்கு போடுறாங்க. ஓகேவா? இந்த கேஸுக்கு போடுறாங்க. அப்போ vh² ஈக்குவல்ஸ் v0² மைனஸ் 2gh வருது. சரியா? வந்துருச்சா? இப்போ அதை எடுத்துட்டு அது வந்துட்டு ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு போடுறாங்க. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க? they are equating it to 0. ஓகேவா? what are they doing? I'm sorry டா, they're not equating it to 0. what they're essentially doing is they are saying that VH வந்து 0 ஆயிரும். என்னது? VH² வந்துட்டு will become 0 and then so V0² minus 2gh மட்டும்தான் இருக்கும். என்ன இருக்கும்? V0² minus 2gh மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னது? அப்படி இருக்கும்போது உனக்கு H அதாவது மேக்ஸிமம் ஹைட்டு இங்கே பாரு இதுதான் வந்து 0 ஆகுது இல்லை? 0 ஆகிட்டா உனக்கு வந்து மேக்ஸிமம் ஹைட் வந்து கிடைக்குது which is equal to V0² by 2g. அதாவது உன்னோட இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை 2g, இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைட் பை 2g பண்ணால் உனக்கு மேக்ஸிமம் ஹைட் வந்துட்டு கிடச்சிருது. ஓகேவா? மேக்ஸிமம் ஹைட் கிடச்சிருச்சா? இப்போ what are they doing? they are taking this equation. ஓகேவா? EH ஈக்குவேஷன் எடுத்து இங்கே எழுதுறாங்க. எழுதும்போது they are taking this m மட்டும் காமனாக வெளில எடுத்துடுறாங்களா? என்ன பண்ணுறாங்க? m மட்டும் VHக்கு பதிலாக they are substituting this. என்ன பண்ணுறாங்க? VHக்கு பதிலாக they are substituting V0² minus 2gh. ஓகேவா? VH இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக they are substituting V0² minus 2gh இந்த ஈக்குவேஷனில். கரெக்டாக? இந்த ஈக்குவேஷனில் VHக்கு பதிலாக V0² minus 2gh substitute. After they substitute that, they are simplifying. என்ன பண்ணுறாங்க? சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. ஸோ half mv² தான் E0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு there is only kinetic energy, endingல வந்து there is only potential energy. அதுதான் இது வந்து நீ வெளில எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? அதை எடுத்துக்கிட்டியா? நெக்ஸ்ட் what they are doing right here is EH equals mgh இருக்கா? எஸ், இந்த Hக்கு பதிலாக V0² by 2g they are substituting. ஓகேவா? பண்ணும்போது அகைன் E0க்கு நமக்கு வேல்யூ கிடைக்குது which is half mv0². ஓகேவா? all that is clear இல்ல? இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கா? இது எல்லாமே உங்களுக்கு புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் conservation of mechanical energy for a spring. என்னது? conservation of mechanical energy for a spring. potential energy இங்க வந்துட்டு
half kx square. Kinetic energy வந்துட்டு is given by half mv square. இப்போ இங்க பாத்துக்கோ total energy ஓகே அதாவது mechanical energy equals the kinetic energy plus potential energy. ஓகே kinetic energy plus potential energy, so you are getting this expression for it. ஓகேவா? அடுத்து ஒரு பெண்டுலம்க்கு conservation of mechanical energy பார்ப்போம். இது ஒரு பெண்டுலம்க்கு conservation of mechanical energy பார்ப்போம். EM ன்றதா மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். அது வந்துட்டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது இங்க இருக்கும்போது என்னது மிடில் இருக்கும்போது பாரு கைனடிக் எனர்ஜி ஃபுல்லா இருக்கு. அதுவே மேல போனோடனே வெறும் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்கு. அப்படிதான் வந்து வேரி ஆகுது. இது மட்டும் தான் நீ தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? என்னது மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, இப்போ அதே வந்துட்டு ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸும் சிஸ்டம் மேல அப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஓகேவா? என்னது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸும் சிஸ்டம் மேல அப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும்? இங்க வந்துட்டு you are having kinetic energy, potential energy and thermal energy. ஓகேவா? என்னது you are also having thermal energy. அப்போ வந்துட்டு ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னும்போது what is happening? ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சுன்னா ஒரு சிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாமா? என்ன ஆகுது பாரு, இவன் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? இருடா இது அனிமேஷன் முடிஞ்சிருச்சு. Just give it some time, you will get the animation again. But he is going, he is coming back. He is going, he is coming back. இப்போ ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. Which is that non-conservative force? நீ சொல்லுவா. The non-conservative force here is friction, obviously. ஓகேவா? அதனால தான் he cannot move and he is standing. ஓகேவா? இப்போ conservation of energy, law of conservation of energy என்னன்னா energy can neither be created nor destroyed. Total energy of an isolated system வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஒரு isolated system ஓட total energy வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதுதான் வந்து law of conservation of energy. ஓகேவா? இப்போ அடுத்து vertical circular motion பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? vertical circular motion வந்து நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? at the lowest point A. ஓகேவா? என்னது lowest point A ல E equals half mv square. ஓகேவா? என்னது E equals half mv square. அப்புறமா அந்த இது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு டென்ஷன் TA. ஓகேவா? அது என்னது டென்ஷன் இப்படி ஆக்ட் ஆகுது. mg வந்து கீழே ஆக்ட் ஆகுது. சோ அது ரெண்டுத்தையும் வந்துட்டு நீ சப்ட்ராக்ட் பண்ணினா உனக்கு என்ன இருக்கும்? you will get it to be equal to mv0 square by L. ஓகேவா? என்னது mv0 square by L. so highest point C. ஓகேவா? என்னது highest point C ல அதே இது நீ பாத்தீனா half m energy equals half mvc square, இதான் velocity, plus 2 times of mgl. ஓகேவா? என்னது plus 2 times of mgl. அப்போ வந்துட்டு உனக்கு what will you get? you will get this tension இருக்குல்ல, tension towards the center plus mg equals mvc square. இங்க வந்து v0 இருந்துச்சு, இங்க வந்துட்டு vc இருக்கு by L. ஓகேவா? that is what you will get. இப்போ for completing the vertical circle, நீ வந்து அந்த vertical circle நீ வந்து complete பண்ணனும்னா உனக்கு இந்த tc இருக்குல்ல, it should be greater than or equal to 0. என்னது உனக்கு tc should be greater than or equal to 0. ஓகேவா? if it becomes lesser than 0, you cannot complete the vertical circle. ஓகேவா? என்னது you cannot complete the vertical circle. இப்போ பாரு mg equals mvc square by L. so mvc square by mvc square மட்டும் ஒரு சைடுல வச்சுட்டு இன்னொரு சைடு நீ வந்து mgl எடுத்துட்டு போயிரு. அப்புறம் mm கேன்சல் ஆயிடுச்சுன்னா உனக்கு vc equals என்னது vc equals root over gl அப்படி கிடைச்சு. ஓகே, என்னது root over gl அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். இப்போ E equals mgl by 2 plus 2mgl. E equals mgl by 2 plus 2mgl, which is equal to 5 by 2 mgl அப்படின்னு ஒன்று கிடைச்சிடும். என்ன கிடைச்சிடும்? 5 by 2 mgl அப்படின்னு கிடைச்சிடும். சார் எப்படி சார் எனக்கு புரியல சார், நீங்க எப்படி சார் mgl by 2 போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. இங்க vc-க்கு பதிலா substitute this root over gl. சப்ஸ்டியூட் பண்ணா நான் அங்க ஸ்கொயர் இருக்கு, அதனால வெறும் gl ன்னு இருக்கும். so mgl by 2 உனக்கு. சரியா? சிம்பிளா? ஓகேவா? இப்போ இதுதான் E க்கு ஈக்குவல் நம்ம சொல்லிட்டோமா? அப்போ இந்த 5 by 2 mgl equals half mv0 square. இந்த equation from equation number 1 you get that. அப்போ v0 equals root over 5 times of gl. ஓகேவா? இதெல்லாம் வந்து உனக்கு தெரிய வேண்டிய equations. v0 equals root over 5 times of gl. இப்போ minimum velocity of a particle to complete vertical circle இருக்கு இல்லையா? என்னது minimum velocity வந்து is root over 5gl. அப்புறம் minimum velocity of a particle at the highest point, இந்த பாயிண்ட்ல இருக்கும்போது அதோட minimum velocity வந்து is root over gl. ஓகேவா? முடிஞ்சா இதெல்லாம் தான் இப்போதைக்கு இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். Change in kinetic energy of the body is the work done by the net force on the body. ஓகேவா? என்னது change in kinetic energy, final kinetic energy minus initial kinetic energy பண்ணா உனக்கு வந்து work, net work கிடைக்கும். எவ்வளவு work is done
by the net force on the body அப்படிங்கிறது ஒரு கிடைக்கும். அதே ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இன் ஒன் டைமென்ஷன்னா நம்ம வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபங்க்ஷனை இப்படி டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? என்னது f of x equals dv by dx. ஓகேவா? or vi minus vf, அதாவது இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஈக்குவல்ஸ் integral of initial to final f of x dx. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி தான் வந்துட்டு இஸ் த ஒர்க் டன், அதுதான் இதுக்கு அர்த்தம். ஓகேவா? அப்புறமா gravitational potential energy of a particle of mass m at height x is about above the earth's surface is mgh, அதான் mgx னு போட்டுருக்காங்க. அது elastic potential energy of a spring force of constant k and extension x is half kv². இதோட டெரிவேஷன் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இதெல்லாம் இது பேஸ் பண்ண ரெஃபரன்ஸ் क्वेश्चंस மறக்காம போய் கண்டிப்பா ட்ரை பண்ணிருங்க. ஓகேவா? அடுத்து பவர் அண்ட் கொலிஷன் வந்துட்டோம். என்னது பவர் அண்ட் கொலிஷன்? ஃபர்ஸ்ட் பவர்னா என்ன சார்? பவர் தான் வந்து ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஓகேவா? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் இன் வாக்கிங் அண்ட் ரன்னிங் அப் தி ஸ்டேர்ஸ்? ஒருத்தன் வந்து நடக்கணும், ஒருத்தன் வந்து ஓடுறான். இப்போ ரெண்டு கேஸ்லயுமே வந்துட்டு ஒர்க் டன் இஸ் தி சேம். ஓகேவா? என்னது ரெண்டு கேஸ்லயுமே ஒர்க் டன் இஸ் சேம். ஆனா டிஃபரன்ஸ் வந்துட்டு பவர் தான். இந்த டிஃபரன்ஸ் வந்து பவர் தான். பவர் இஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஓகேவா? என்னது இப்போ நீ நடந்து போறீன்னா நீ ஒரே அளவு தான் வேலை செய்யற. நீ நடந்து போனாலும் சரி, ஓடி போனாலும் சரி, ஆனா எவ்வளவு வேகமா அந்த வேலையை நீ செஞ்சிருக்க அப்படின்றது தான் பவர். ஓகேவா? சோ நீ இன்னும் பவர்ஃபுல்லானா நீ இன்னும் சீக்கிரமா அந்த வேலையை செய்யற. ஓகே, பவர் கம்மியா இருந்தா நீ ஸ்லோவா செய்யற. பவர் நடக்கிறது பவர் கம்மி, அதே ஓடுறது வந்து பவர் அதிகமான ஒரு விஷயம். தட்ஸ் வாட் தே சே. ஓகேவா? இப்போ ஆவரேஜ் பவர் இஸ் given by total work done by total time taken, w by d. இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வந்து dw by dt. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல் திஸ் யூ ஆல்ரெடி நோ. இப்போ என்ன பண்றாங்க? ஒர்க் டனுக்கு பதிலா f dot ds போடுறாங்க. சோ உனக்கு f dot ds by dt அப்படிங்கிறது பவர் தான் வரும். ஆர் பவர் ஈக்குவல்ஸ் ஃபோர்ஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. ஓகே, என்னது பவர் ஈக்குவல்ஸ் ஃபோர்ஸ் டைம்ஸ் வெலாசிட்டி அப்படி சொல்றாங்க. சரியா? அது வந்து ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஏன்னா இங்க டாட் ப்ராடக்ட் தான் எடுத்துருக்காங்க. வாட் இஸ் doing? f dot ds அதே ஒர்க்ல இருந்தா வருது. அதனால இட் இஸ் ஆல்சோ அகைன் a scalar quantity. அதோட SI யூனிட் வந்து வாட். ஓகேவா? பவரோட SI யூனிட் வாட். இப்போ கொலிஷன்ல ரெண்டு விதம் இருக்குடா. ஒன்னு வந்து எலாஸ்டிக் கொலிஷன், இன்னொன்னு வந்து கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன், இன்னொன்னு வந்து inelastic collision. ஓகேவா? and there is a difference between all three of this. first elastic collision னா என்ன? ஓகேவா? இந்த elastic collision னா என்ன? there is no loss of energy. ஓகேவா? there is no loss of energy. Total momentum of the system is conserved. Total energy, total kinetic energy of the system is also conserved. அப்படி இருந்தா it's an elastic collision. Deformation due to collision இருக்காது. completely relieved. ஓகேவா? அது completely inelastic collision னா என்னடா? what do you think it is? நல்ல எக்ஸாம்பிள் பார்த்து சொல்ல முடியுதா? Can you figure it out using the example? என்னதா? total momentum of the system is conserved. ஆனா total kinetic energy of the system is not conserved. ஓகேவா? completely inelastic collision னா momentum conserve ஆகும், ஆனா total kinetic energy conserve ஆகாது. இது inelastic collision னா total momentum conserve ஆகும், total kinetic energy conserve ஆகாது. ஆனா deformation due to the collision is not relieved. ஓகேவா? என்னது? deformation due to the collision is not relieved. ஓகேவா? டானா? இப்போ inelastic collision னா என்ன சார்? inelastic collision னா என்னடா? inelastic collision னா total momentum of the system is conserved, total kinetic energy of the system வந்து conserve ஆகாது, and deformation due to the collision is partly relieved. ஓகே, என்னது? deformation வந்து பார்ட்டா தான் ரிலீவ் ஆகும். அப்படி ஆயிடுதா that is an inelastic collision. completely inelastic னா பாரு is not at all relieved. ஓகேவா? not relieved. இதுல வந்து inelastic collision னா partly relieve ஆகும். ஓகேவா? இப்போ collision in one dimension பார்க்க போறோம். one dimension னா இப்படி முன்னாடி பின்னாடி மட்டும் தான் போக முடியும். ஓகேவா? சோ பிஃபோர் collision இப்படி இருக்கு. இதுதான் லைன் ஆஃப் கான்டாக்ட். லைன் ஆஃப் கான்டாக்ட்னா எங்க வந்து அது இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஆஃப்டர் collision they are going in different directions. ஓகேவா? இப்போ completely inelastic collision வெச்சுக்கோ. before collision they are going like this. after collision இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே டைரக்ஷன்ல போகுது. இப்போ momentum conservation வந்து பார்த்தா m1u1 minus m2u2 equals m1 plus m2 into vf. அதாவது m1 vf plus m2 vf. ஏன்னா ரெண்டும் ஒரே சைடுல தான் போகுது. ஓகேவா? அப்போ vf equals இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So the loss in kinetic energy in this collision எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, நீ வந்து ஸ்டார்டிங்ல இருந்த kinetic energies மைனஸ் இந்த கடைசியில உனக்கு கிடைக்கிற இதுல இருந்து நீ சப்ராக்ட் பண்ணினா you are going to find the loss in kinetic energy எவ்வளவு அப்படின்றத நீ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? என்னது? லாஸ் இன் இது வந்து இனிஷியல் u1 போட்டுருக்காங்க, u2 போட்டுருக்காங்க. இது வந்து ஃபைனல் half into m into vf square போடினா உனக்கு வந்து லாஸ் இன் kinetic energy கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கம்ப்ளீட்லி inelastic collisionல
if m2 is at rest, okay, m2 restல இருக்குனா u2 வந்து 0. அப்போ இங்க வந்துட்டு நீ u2 0 போட்டு பாரு, இது போயிருமா ஃபுல்லா. சோ உனக்கு மீதி வந்து m1 u1 by m1 plus m2 மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு சேஞ்ச் இன் எனர்ஜி இருக்குல்ல, இப்போ வந்துட்டு சேஞ்ச் இன் எனர்ஜி ஈக்குவல்ஸ் half into என்ன பண்ணுவ, half into mu square போட போற. ஓகே, half into mu square போட போற, which is this. ஓகேவா? which is this. இங்க என்ன போட்டிருக்க பாரு, half m1 u1 square plus half m2 u2 square போட்டிருக்கியா. ஆனா இந்த கேஸ்ல பாரு, you are only going to get this. ஓகேவா? என்னது m1 m2 by m1 plus m2 into u1 square மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து elastic collision. elastic collisionல என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாமா? இதுதான் வந்து before collision. After collision now they still moving but with velocities v1 and v2. ஓகேவா? இப்போ momentum conservation வெச்சு பார்த்தா m1 u1 plus m2 u2 equals m1 v1 plus m2 v2. இது எழுதிடலாம். இதுல இருந்து if you are going to bring v to one side, இந்த v இந்த பக்கத்துல போயிட்டு இந்த m2 எல்லாம் இந்த பக்கத்துல போயிட்டு காமனா வெளில எடுத்தீனா, என்னது காமனா வெளில எடுத்தீனா you are going to get your first equation. அப்புறமா என்னது, நீ இந்த momentum conservation இல்லாம energy conservation வச்சு நீ போட்டினா half m1 u1 square இத வச்சு நீ போட்டினா you are going to get your second equation. ஓகேவா? these are your two equations. இப்போ இதுல நீ வந்து 2 divided by 1 பண்றேன்னு வச்சு பண்ணினா என்ன ஆகும், m1 cancel ஆயிடும், u1 minus v1. எஸ், இது நீ சும்மா take it as an exercise தான், இது நீயே பண்ணிப்பாரு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். பண்ணினா உனக்கு you're going to get u1 minus u2 equals v2 minus v1 அப்படின்னு கிடைக்க போகுது. இப்போ நீ வந்துட்டு என்ன பண்ற, you're multiplying both the terms by m1. ஓகேவா? no you're taking and writing the first equation. இந்த equation நீ எடுத்து இங்க எழுதிக்கிற, third equation நீ வந்து எழுதிக்கிற. இப்போ equation 3 வந்து நீ m2 ஆல மல்டிப்ளை பண்ணி அப்புறம் equation 1ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணினா. ஓகேவா? என்னது equation 3 நீ m2 ஆல மல்டிப்ளை பண்ணி then if you subtract it from equation 1 உனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். என்னது, உனக்கு you're going to get this expression. ஓகேவா? அப்புறமா equation 3 by m1 பண்ணி அப்புறம் equation 1 ஓட ஆட் பண்ணினா. இதெல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு just take a notebook, take notes. ஓகேவா? என்ன பண்ண போற, ஒரு நோட் புக் எடுத்து இதெல்லாம் நிறுத்தி, நான் பேசுறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, நான் ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டு போறேன்னா நிறுத்தி ப்ளீஸ் டேக் நோட்ஸ் ஃபார் மை சேக். பண்ணினாதான் உனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணு. சும்மா ரேண்டமா ரைட் இட் டவுன், இட்ஸ் நாட் கோனா மேக் எனி டிஃபரன்ஸ். என்ன பண்றாங்க அப்படின்றத பார்த்து புரிஞ்சு இந்த டெரிவேஷன்ஸ்லாம் பண்ணு. ஓகேவா? இப்போ நீ பண்ணினா உனக்கு 5வது ஒரு ஈக்குவேஷன் கிடையாது. இல்லை, நீ பண்ணினா உனக்கு 5வது ஒரு ஈக்குவேஷன் கிடையாது. அண்ட் போத் அந்த v1 ஓட ஈக்குவேஷனையும் v2 ஓட ஈக்குவேஷனையும் எடுத்தீங்க தனியா எழுதிருக்காங்க. ஓகேவா? எழுதிட்டு இப்போ வந்துட்டு கேஸ் 1 m2 ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும், m2 ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து uவே இருக்காது, கரெக்டா? u1 u2வே இருக்காது. u2 0 போட்டினா உனக்கு இது கிடைச்சு. ஓகேவா? அதே மாதிரி எஸ், அதே v2க்கும் வந்துட்டு நீ u2 0 போட்டினா உனக்கு v2 ஈக்குவல்ஸ் இது அப்படின்னு கிடைச்சு. சரியா? இப்போ கேஸ் 2 இப்போ வந்து என்ன இருக்கு, m2 வந்து இஸ் அட் ரெஸ்ட் அண்ட் m1 ஈக்குவல்ஸ் m2 ஈக்குவல்ஸ் m. ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு ஒரே வேல்யூ. ஓகேவா? மாஸ்ன்றது இஸ் த சேம், இட் இஸ் நாட் டிஃபரெண்ட். அப்ப என்ன ஆகும், v1 ஈக்குவல் 0 வந்து இங்கேயே உனக்கு 0 வந்து, கரெக்டா? ஆனா v2 ஈக்குவல்ஸ் u1 வரும். v2 ஈக்குவல்ஸ் u1 வரும். ஏன் இது 0 ஆயிரும், கரெக்டா? இது 0 ஆயிரும். பட் இங்க வந்துட்டு you will get u1 வந்து உனக்கு மீதி இருக்கும். எஸ், ஆஃப் கோர்ஸ். ஓகேவா? இப்போ collision in one dimension. Case, third case, when m2 is at rest and m2 is very very much bigger than m1. ஓகேவா? என்னது, m2 ரெஸ்ட்ல இருக்கு, m2 ரெஸ்ட்ல இருக்கு and m2 வந்து m1 ஓட ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா என்னடா ஆகும், v1 is approximately equal to minus u1. ஓகேவா? என்னது, அதாவது எவ்வளவு வேகமா போய் இடிக்குதோ அதே வேகத்துல திருப்பி வந்துடும், அதான் சொல்றாங்க. அண்ட் v2 வந்து 0 இருக்கும். என்னது, இதோட ஃபைனல் வெலாசிட்டி. இது இனிஷியலாவும் நான் வரவே இல்லை, அது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இடிச்சோடனே டோட்டல் எனர்ஜியுமே பின்னாடி வந்துருச்சு. ஸோ இதோட வெலாசிட்டி இன்னும் 0வாவே இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? நம்ம இடிச்சு அப்படியே பின்னாடி வந்துச்சு, இது அப்படியே இருக்கு, ஆல்மோஸ்ட் 0வாவே இருக்கு. அவ்வளோ. இப்போ collision in 2 dimensions. இது பாரு, இப்போ வந்துட்டு நம்ம இப்படி மட்டும் வந்து இப்படியே போயிட்டு இருந்தோம். இப்போ இப்படி இடிச்சுட்டு இட்ஸ் கோயிங் இன் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ collision in 2 dimensions ஆர் அதுக்கு வந்து ஆப்ளிக் collisions அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த ரெசல்யூஷன்லாம் உனக்கு தெரியும்லடா, தீட்டா இருக்க சைடு தான் காசு வரும், v1 cos theta v2 cos theta, அவ்வளவுதான், சிம்பிள். அது இஸ் வெரி சிம்பிள் அண்ட் pretty sure you guys know all of this. ஓகேவா? இப்போ momentum conservation in the x direction. அதாவது x directionல momentum conserve ஆகணும். ஓகேவா? ஸோ x direction இது இந்த டைரக்ஷன்.
ஓகேவா? அப்ப m1 u1 plus m2 u2 equals m1 v1 cos theta 1, அதாவது m1 into v1 cos theta 1 plus m2 into v2 cos theta 2. அதான் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த ஒரு டைரக்ஷன்ல மட்டும் they are calculating. என்ன பண்றாங்க? இந்த ஒரு டைரக்ஷன்ல மட்டும் இனிஷியல் மொமெண்டம் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் they are calculating. புரியுதா? சோ மொமெண்டம் கான்சர்வேஷன் in y direction நீ பாத்தீங்க. இது in y direction நீ பாத்தீனா you are going to get this expression. இதுவும் அதே மாதிரி ஆப்வியஸ் ஆனதுதான். ஓகேவா? என்னது இங்க m1 u1 வந்து y directionல இல்லவே இல்லை. இட் இஸ் ஒன்லி ஆக்டிங் ஆன் தி x direction. அதாவது 0 ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த y directionல உனக்கு sin θவோட காம்பனன்ட்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால you are getting a value. ஓகேவா? இப்போ collision வந்து நீ எலாஸ்டிக்னு வெச்சுக்கிட்டீனா collision elastic collision என்ன ஆகும்? total energy before collision equals total energy after collision. அத போட்டுறலாம். ஓகேவா? கரெக்ட்டா? அத போட்டுறலாம். அப்புறமா ஓகேவா? collision elasticனா this will hold true. இப்போ அடுத்து collision in 2D கேஸ் என்ன கேஸ்னா if collision is elastic m1 equals m2 எலாஸ்டிக்காவும் இருந்து m1 m2 இது ரெண்டுமே வந்து ஒரே வேல்யூவா இருந்தா and u2 வந்து 0. u2 னா என்னடா? அந்த இரண்டாவது மாஸோட வெலாசிட்டியும் வந்து 0வா இருந்தா this is what you are going to get. ஓகேவா? நீ ஒண்ணும் இல்ல இத நீ ஃபர்ஸ்ட் பண்ண ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணினா உனக்கு you are going to get different results. அவ்வளவுதான். அந்த ரிசல்ட்ஸ் இங்க காட்டியிருக்காங்க. சரியா? அந்த ரிசல்ட்ஸ் they shown. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான்டா. யூ ஜஸ்ட் இந்த ஸ்பெஷல் கேஸுக்கு இதெல்லாம் நீ கொண்டு போயிட்டு அதே ஈக்குவேஷன்ல யூ ஆர் அகைன் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் அ டிஃபரெண்ட் எக்ஸ்பிரஷன். அவ்வளவுதான். சரியா? சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் அ டிஃபரெண்ட் எக்ஸ்பிரஷன். இப்போ எஸ் இது பாத்தீங்கன்னா இதுல இருந்து உனக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. அதை வந்துட்டு நீ வந்து ஸ்கொயரிங் 1 and 2 and adding இது ரெண்டுத்தையுமே நீ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணினா ஓகேவா? திஸ் இஸ் வாட் யூ எண்ட் அப். இது தயவு செஞ்சு ஜஸ்ட் டூ இட். ஓகேவா? சும்மா வந்துட்டு இதெல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா உனக்கு ஒண்ணுமே புரியாது. ப்ளீஸ் ஜஸ்ட் டேக் யூர் நோட் புக். உனக்கு ஸ்கொயர்லாம் ஈஸியா பண்ணிடுவா. இதை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா உட்காந்து பண்ணலாம். அங்க பாருடா u1 ஸ்கொயரா இங்க வந்துருக்குடா v1 ஸ்கொயரா cos θடா. பட் that is வெரி நீ பாத்தீங்கனாலே உனக்கே தெரியும். ஆனா வெறுமனே பார்த்தா போதாது. தயவு செஞ்சு நோட் புக் எடுத்து நீயே ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் ஓகே மேட்ச் ஆகுதா அப்படின்னு மட்டும் பாத்துக்கோ. சரியா? that is what is going to help you. அடுத்து இப்போ collision elastic அதே கேஸ் தான் என்ன போயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நீ இங்க இருந்து என்ன பண்றாங்க பாத்துக்கோ. what are they doing? they're putting the value of u1 square from 3 எங்க இருக்கு? equation 3 is over here. இதுல இருந்து u1 square ஓட வேல்யூ எடுத்து அவங்க வந்து அங்க சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. ஓகேவா? அங்க இருந்து எடுத்து எழுதிருக்காங்க. இது எங்க சார் வந்துச்சு அப்படின்னு பயப்படாங்க. தயவு செஞ்சு everything all that you need is on these slides. நீ பொறுமையா உட்காந்து just try and work these out. நீ லெக்சர் பாக்குறீங்கன்னா கூட பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ரை அண்ட் ஒர்க் தீஸ் அவுட். இல்ல ஏதாவது புரியலன்னா எனக்கு உடனே கமெண்ட் பண்ணு. ஓகேவா? சார் இந்த ஸ்டெப் எனக்கு புரியல, இந்த ஸ்டெப் எனக்கு வரல அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் இட். ஓகேவா? ஐம் ட்ரைங் டு ஃபினிஷ் இட். அதனாலதான் நான் ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்கு. எனக்கே அது பிடிக்கலடா. ஆனா ப்ராப்ளம் சால்விங் செஷன்ல இது எல்லாமே நான் திரும்ப உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ டோன்ட் வரி அட் ஆல். என்ன கடைசியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? when two equal masses undergo a oblique elastic collision with one of them at rest, after the collision they will move at right angles to each other. என்னமா ரெண்டு ஈக்குவல் மாசஸ் ஒரு oblique elastic collision ஒன்னு வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது ஒரு oblique elastic collision நடந்தா after the collision they will move at right angles to each other. அவ்வளவுதான். அதான் இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? எலாஸ்டிக் ஒன் டைமென்ஷனல் collisionக்கு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்த ரிசல்ட்ஸ். ஓகேவா? இந்த ரிசல்ட்ஸ்லாம் தான் இதுல முக்கியம். இந்த ஈக்குவேஷன்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு தயவு செஞ்சு sit and work it out பண்ணதுக்கு அப்புறம் work out பண்ணதுக்கு அப்புறம் what you're going to do is you're going to try out these problems. சரியா? what are you going to do? You're going to try out these problems. அவ்வளவுதான்டா. within an hour வழக்கம் போல முடிச்சாச்சு. உனக்கு ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் லைக் சார் எனக்கு வந்து இந்த டெரிவேஷன் தான் தெரியல அது மாதிரி வந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு மெசேஜ் ஒரே ஒரு கமெண்ட் just drop it under this very video and உன்னோட கமெண்ட்ஸ் ஆர் உன்னோட டவுட்ஸ் வந்து ரிசால்வ் பண்ண போடுவாங்க. சரியா? எல்லாம் பேசிக் மேக்ஸ் தான். ரொம்ப சின்ன பசங்க தனமான விஷயங்கள் தான். அதுல இருந்து whatever results you are getting, okay, that is what is important. ஓகேவா? அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அதுக்கெல்லாம் என்ன பிசிக்கல் மீனிங் அப்படின்றத யோசிச்சு பாரு. இந்த சாப்டர் ஃபுல்லாவே வந்துட்டு it's for you to think about all of this in physical terms. ஓகேவா? பிசிக்ஸ்ல ஒர்க் என்ன, பிசிக்ஸ்ல பவர் என்ன, பிசிக்ஸ்ல எனர்ஜி என்ன, is what you want to try and find out from this chapter. அதுக்கெல்லாம் வந்துட்டு உனக்கு ஒரு intuitive understanding you have to build up. நீ ஜென்ரலா ஒர்க்னு யோசிக்கிறது is not work when it comes to physics. ஸோ பிசிக்ஸ்ல ஒர்க் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கப்பாரு. ஓகேவா? அப்புறம் இந்த கன்சர்வேஷன் லாஸ்லாம் வந்துட்டு எங்க யூஸ் பண்றாங்க அதெல்லாம் வந்துட்டு why are they using it, ஏன் கன்சர்வ் ஆகுது. ஓகேவா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். why is it like that? ஓகேவா?
ஒரு கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்றது உனக்கு புரியலையா, திரும்ப அதை பத்தி படி. ஓகே இதுதான் கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், ஓகே இதுதான் நான் கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், எதனால வந்துட்டு கிராவிட்டி வந்து ஒரு கான்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொன்னாங்க, எனக்கு இல்லையே, எனக்கு கிளியரா இல்லையே அப்படின்னா ஸ்டடி அபவுட் தட், ரீட் அபவுட் தட், ஓகே வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றத கண்டுபிடி. தட் இஸ் வாட் இஸ் கோனா ஹெல்ப் யூ. சரியா? ஓகே, மறுபடியும் சொல்றேன், என்ன டவுட்னாலும் பயப்படாத, எதுவுமே தெரியலன்னா நினைக்காத, ஜஸ்ட் கமெண்ட் இட் டவுன் பிலோ and I'll clear your doubts. லெக்சர் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போறவங்க போகலாம், இல்லாதவங்க வந்துட்டு கேன் லிசன் டு மை ரேண்ட் ஃபார் சம் டைம். எதுக்கு நான் ரேண்ட் பண்றேன் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் எஸ் ஒன் ஷாட் வீடியோஸ் உங்களுக்கு ஓகேவாடா, ஆர் டஸ் திஸ் ஃபீல் டூ ஃபாஸ்ட்? ஓகேவா, என்னது இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு சார், நீங்க நிறைய இடத்துல வந்து யூ டிட் நாட் ஸ்டாப் அட் ஆல், யூ ஜஸ்ட் ரன் த்ரூ யுவர் ஸ்லைட்ஸ், அது மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா சொல்லுங்க. ஆர் கஷ்டமா இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. ஆர் இல்ல சார் எனக்கு ஆல்ரெடி இந்த கான்செப்ட் தான் தெரியும், ஸோ ரிவைஸ் பண்றது நீங்க போற ஸ்பீட் இஸ் ஓகே சார் அப்படின்னாலும் கிவ் மீ ஃபீட்பேக் தான். வழக்கம் போல நான் எப்பயும் கேட்கறது தான். ஐ லவ் ஃபீட்பேக். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேற செஷன்ஸோ வேற சீரீஸாவே இருந்தாலோ அதெல்லாம் கொண்டு வர முடியும் உங்களுக்காக. சரிடா? ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு வில் லான்ச் ஆன் 15/10. அதுக்குள்ள நான் ஒரு ஈவினிங் லைவும் வந்து உங்ககிட்ட பேசிடுவேன். ஸோ லெட் மீ see you in the live. Until then, I'll be waiting. Bye.